கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வசனம் சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரு? அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இல்லையா? நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறாரா இல்லையான்னு நிறைய வாட்டி நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். சில காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கும் பொழுது அதுக்கு உடனே பதில் வரலனா ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாமே செய்யறோம், ஆனாலும் அவர் ஆன்சர் பண்ணலையே, அதனால நம்மளை மறந்துட்டாரு போல, நம்ம மேல அவர் பிரியமா இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் சாத்தான் கொண்டாந்து வைப்பான். ஆனா நம்ம கர்த்தருக்குள் திடமானதா இல்லை. ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தெய்வம் தான் போட்டிருக்கு. அவர் நேசகுமாரன். அவர் நம்ம மேல அதிகமான அன்பு வச்சிருக்கிறாரு. நம்மளை அன்பு கூறுறதுக்கு மேல இயேசு நம்ம மேல அன்பு அதிகமா வச்சிருக்கிறாரு. அதனால அவர் நம்ம மேல பிரியமா தான் இருப்பாரு. நிச்சயமா அவர் நம்ம விட்டு போயிட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, 2 காரியங்கள் இந்த இடத்துல பாக்குறோம். ஒண்ணு அவருக்கு பயப்படணும். அந்த பயம் கட்டாயமா இருக்கணும். அவருக்கு பயப்படுற பயம் இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே சீரும் சிறப்புமா நம்ம நடந்துக்குவோம். நம்ம ஆண்டவருடைய பயம் இல்லைன்னா என்ன வேணாலும் செஞ்சிருவோம், ரொம்ப துணிஞ்ச கட்டை ஆயிடுவோம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுறவங்க பாருங்களேன், நிச்சயமா அந்த மாதிரி உள்ள காரியங்களை செய்யவே மாட்டாங்க, செய்ய முடியாது, ஆண்டவர் விடவும் மாட்டாரு. அது ஒரு காரியம் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு பயந்திருக்கணும். அடுத்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் கிருபை நிமித்தம் எனக்கு இதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருபை மேல ஆசையா இருக்கணும். அதுதான் பிரியமா இருக்கணும். நம்ம அவர் கிருபையை கேட்கறது இல்லை பாருங்க. அவர்கிட்ட போய் என்ன கேட்குறோம், எனக்கு காரு கொடு, பங்களா கொடு, வீடு கொடு, எனக்கு நிலம் கொடு, எனக்கு இருக்கிற நிலத்துல வீடு கட்டி கொடு, இன்னும் எனக்கு திருமணம் பண்ணி கொடு, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை வேணும், எனக்கு வேலை இல்லை, எனக்கு படிப்பு வரல, எனக்கு ஞானமே இல்லை, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், எனக்கு வயிறு வலி இருக்கு, எனக்கு குடல்ல புண்ணு இருக்கு, அல்சர் வந்துருச்சு, நான் எதுவுமே சாப்பிட முடியல சந்தோஷமா, எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு என் புருஷனும் நானும் பொழுதனைக்கு சண்டை போட்டுட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. இப்படி கணக்கு போயிட்டே இருக்கலாம் பாருங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா இயேசு கிறிஸ்துவோட கிருபை நமக்கு வேணும். மத்தவங்க எப்படி இதை சொல்றாங்க, அருள் வேணும்னு சொல்றாங்க. கடவுளுடைய அருள் வேணும், அப்பதான் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா. அந்த அருள் தான் நம்ம கிருபைன்னு சொல்றோம். இந்த கிருபைய நம்ம உணரணும். இந்த கிருபை கட்டாயம் நமக்கு வேணும். கிருபை மேல கிருபை வேணும். அதிகமா அவர்கிட்ட கிருபை கொடுங்க ஆண்டவரே, உங்க கிருபை பத்தாதுப்பா, அப்பா இது ஒரு நாள் ஓட்டுறதுக்கு தான் இந்த கிருபை பத்துது, ஆனா என்னோட பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு நிறைய கிருபை வேண்டியிருக்கு, என் மேல கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, நமக்கு பயந்து இருக்கிறேன். இந்த 2 காரியங்களும் நம்ம சரியா செஞ்சோம்னா அவர் மனசு உருகிருவாரு. அவர் உடனே என் புள்ள பயங்கரமா கிருபைக்காக ஜெபிக்கிறா, அவ இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கல, உள்ளத்துக்குள்ள இருக்கு, ஆனாலும் அவ கேட்கும் பொழுது அவங்க கிருபை தான் எனக்கு வேணும். பவுல் அப்போஸ்தலன் கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு பாத்தீங்களா. அவரு எனக்கு ஒரு முள் இருக்கு, அந்த முள்ளை நீக்குங்க ஆண்டவரே, நீக்குங்க ஆண்டவரே, நீக்குங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஒரு முள்ளுன்னா அது எவ்வளவு ஒரு வேதனை. ஒரு சின்ன ஒரு செரா நேத்து காருக்கிட்ட ஓரத்துல ஏதோ எங்கேயோ இடிச்ச மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் கலண்டு இருந்துச்சு. நான் அந்த இடத்துல சும்மா போய் ஒரு கையை வச்சேன் பாருங்க. அந்த வலது கையை விரல்ல அந்த அதாவது இந்த விரல், பெரிய விரல், அந்த பெரிய விரலை வச்ச பாத்திரத்துல உள்ள ஒரு சின்ன துண்டு மெட்டல் உள்ள போயிடுச்சு. அது காரோடைய கதவு பார்த்தீங்களா, அது மெட்டல், அது நமக்குள்ள இருக்கக்கூடாது, இரும்பு துண்டு. ஆனா ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப பொடி துண்டு. ஆனா அந்த இடத்த லேசா அப்படி தொட்டா போறோம், அப்படி ஒரு வலிக்குது, வின்னு தெரிக்குது. அப்ப நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா அவரு கண்ணாடி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லி அவர் எடுக்கிறதுக்குள்ள 1 hour ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என் சர்வெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அவங்க எடுத்து விட்டாங்க. அழகா ஒரு நிமிஷத்துல லேசா அந்த பின்ன வச்சு குத்தி அப்படி எடுத்து விட்டாங்க. இத்தினோண்டு தான், அது ஒரு சென்டிமீட்டரை விட கம்மி, அதுக்கு மேல குறைவா இருக்குன்னா அத்தினோண்டு எவ்வளவு பெரிய ஒரு வலியை உண்டு பண்ணுச்சு. அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைன்னு வருது. எதுக்குன்னா அப்பதான் நம்ம ஆண்டவரை தேடுவோம், அப்பதான் ஆண்டவருக்கு பயந்து வருவோம், அப்பதான் கிருபைக்காக மன்றாடுவோம்.
ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன்கிட்ட சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போறோம், உன்னோட பலவீனத்துல என்னோட பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்ட்டார். அப்ப கர்த்தருடைய பலம் வேணும்னு சொன்னா நமக்கு ஒரு பலவீனம் இருந்தாதான் கர்த்தருடைய பலத்தை நம்ம உணர முடியும். நமக்கு ஒரு சோதனை வந்தாதான் நம்ம அதுல இருந்து தாண்டி வந்து அவருக்கு துதிக்க முடியும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பலவீனமோ ஒரு பிரச்சனையோ ஒரு சண்டையோ சச்சரவோ எது வந்தாலும் இதை தாண்டி நான் வந்துடுவேன், அதுக்கு எனக்கு தேவன் எனக்கு பலன் கொடுப்பாரு. அப்ப அந்த பலன் அவர் கொடுக்கணும்னா அவர்கிட்ட கிருபை தான் எனக்கு வேணும். ஆண்டவரே இந்த சண்டையை நிறுத்துங்க, இந்த பிரச்சனையை நீக்கி போடுங்க, இப்படியே தான் நம்ம கேட்கிறோம் தவிர்த்து அவர் கிருபையை கேட்கறதே இல்லை. இன்னைக்கு கிருபையை கேட்டு பழகிக்குவோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை அளிப்பாரு, அவரை துதிக்கிறவங்களுக்கு அவர் கிருபை கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற கிருபை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கேட்கணும்ல. கேட்டு 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 கிருபை மேல கிருபை எனக்கு கிடைச்சிருச்சே, எனக்கு சரியான கிருபை கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப வந்து எப்படி சொல்லுவேன்னா ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன்னா என்னோட காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்தா போறேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்துல. ஏசப்பாவும் அவர் கிருபை இருந்தா போருங்க, நான் நல்லா வாழ்ந்து சுகமா இருந்து சந்தோஷமா நிம்மதியா இருந்து கடந்து போயிருவேன். கர்த்தருடைய நாள்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆசை வருதுல்ல, நம்மளும் கடவுளுக்கு பயந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செவ்வனே செய்யணும். ஏதாச்சும் நம்ம மறந்துட்டா கூட ஆண்டவரே நீங்க ஞாபகப்படுத்தி நான் சரியான வழியில போயிட்டு இருக்கேனா, டைரக்ஷன் ஓகே தானா அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுனா சும்மா சும்மா அவர்கிட்ட என்னத்தையானு கேட்கறது, அந்த கேட்கறத நிறுத்திட்டு அவர்கிட்ட பேசுங்க. பேசுறதா எப்படி பேசுறது? எங்க நாள் முழுக்க அப்பாவோட பேசுறீங்க, அண்ணனோட பேசுறீங்க, தங்கச்சியோட பேசுறீங்க, புருஷனோட பேசுறீங்க, பிள்ளைங்களோட பேசுறீங்க. ஏசப்பாவோட பேசுறதுன்னா ஏன் இப்படி முழிக்கிறீங்க? அவரோட பேசி பழகுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருங்க. அவரோட சமூகத்துல நல்லா துதிங்க, பாடுங்க, ஜெபிங்க, அப்புறம் உட்காந்துருங்க. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு டாக். அவர்கிட்ட ஒரு வார்த்தை வரும் பாருங்க, நல்லா காதுல அப்படி இனிமையா வரும். ஒரு சாஃப்ட் அண்ட் ஜென்டில் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருப்பாரு அவர் தியானம். அன்னைக்கு ஏகோபித்துன்னு சொன்னாரு. எனக்கு புரியல, அந்த வேர்டு வந்து இஸ் நியூ டு மீ. அஃப்கோர்ஸ் ஏகோபித்து நம்ம அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த ஹோலி கம்யூனியன் கொடுக்குற டைம்ல அவர் சொல்றாரு ஏகோபித்துனா ஒருமனப்பட்டு. கூகுள் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஒருமனப்பட்டு ஒரு மனத்தோடு ஒருமித்து செய்யற ஒரு காரியம் தான் ஏகோபித்து. அப்ப நாங்க ஏகோபித்து ஏதோ செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லும் போதே ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர், அந்த டெலிவரன்ஸ் பிரேயரை இந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயரோட வச்சிருன்னு சொல்லி டெலிவரன்ஸ் பிரேயர்ல எல்லாரும் ஏகோபித்து வந்தாங்க. எல்லாரும் ஏக மனதோடு ஒரு மனதோடு அந்த நாள்ல நாங்க ஜெபிச்சோம். நேத்து காலையில ஜெபிச்சு முடிச்சோம். எங்களுக்குள்ள பெரிய ஒரு விடுதலை என்னன்னா, கர்த்தர் நாங்க சொன்ன எல்லா காரியங்களையும் சரி பண்ணிட்டாரு, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமே செய்ய போறது இல்ல, ஆல்ரெடி டன், சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காரு. அவருடைய கிருபை மேலானது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை மாறாதது. அவர் கிருபைக்காக நம்ம ஏங்கி தவிப்போம். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னா நிச்சயமா அந்த கிருபை நமக்கு தருவாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல நீங்க பிரியமா இருந்து அவருக்கு பயந்து இருக்கும் போது அவர் கிருபையினால நம்மளை நிரப்புவாரு. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அவர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இன்னும் தம் மேல நமக்காக கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேலும் அவர் பிரியமா இருக்கிறார். கிருபைக்காக தான் நம்ம காத்திருக்கணும், அவருடைய அன்புக்காக தான் காத்திருக்கணும், இரக்கங்களுக்காக தான் காத்திருக்கணும். வேற நம்மளுடைய சொந்த காரியங்களை எதையுமே ஒரு ஜெபத்துல சொல்லாம கிருபை மாத்திரம் இருந்தா போதும் ஆண்டவரே எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி தான் அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு கிருபை மேல கிருபை கொடுத்துருவாரு. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே உங்க சோத்திரம், உங்க கிருபையினால நிரப்புங்க. உங்க கிருபையை பெற்றது நிமித்தம் அதிகமான சந்தோஷமும் அதிகமான சமாதானத்தையும் நான் பர்சனலா பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதே கிருபை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ செஞ்சிருக்கோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள கிருபைக்காக மன்றாடி காத்திருந்து பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for joining us and God bless you all.